ஒத்த சீட்டுக்கு அவன் என்ன கத்துறான் நான் பாக்குறேன். 2 சீட்டு கொடுப்பான். எஜமான் கோவிச்சு பாரோ. உடனே திமுகவுக்கு கொத்தடிமை, திமுக 2 சீட்டு 3 சீட்டு, அது கூட உன்னால வாங்க முடியாம தான் நீ கிடைக்கிற வெளியில. ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியலையே. அதுல என்ன பெருமை? பாலிடிக்ஸ்ல ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். யாரோடு கூட்டணி சேரணும், எப்படி வெற்றி பெறணும், எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறதா ஸ்ட்ராட்டஜி. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில், ஏன் தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழ்த்த முடியாத சாதனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்த்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இணைந்து பணியாற்றிய சூழலில் இந்த அதிகாரத்துக்காக நாங்கள் பணியாற்றலை. இதெல்லாம் ஏன் சொல்றான்னா, நான் பெரியாரின் பிள்ளையாக இருப்பதுதான் காரணம். நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா அதுக்கு திமுகவோட இருந்து நம்ம பதவிக்கு வரலாங்கிறதுக்காக இல்ல. நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன். அவ்வளவுதான். வெரி சிம்பிள்.